நான் வந்து என் பேர் வந்து கே விஷ்ணுகுமார். என்னோட சன் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஸ்காலரில் வந்து கிரேட் 1 ஏ செக்ஷனில் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலில் நான் பையனை ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஸ்கூலை நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஸ்கூலில் பையன் படித்ததால நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் அங்கே பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கூலில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க ஸ்டடீஸ் அப்பாற்பட்டு நிறைய விஷயத்த வந்து ஸ்டூடெண்ட்க்கு அவங்க ஃபீட் பண்ணுறது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறதோட ட்ரெஸ் கோடு கொண்டுமே கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது எனக்கு. ஏன்னா பேரண்ட்டுமே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, விடணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஸ்கூலோட டைமிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வாட்ஸ்அப்பில் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட ஹேர் கட்டு சரி, ட்ரெஸ் கோடு இப்படி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ பையனுமே பார்த்தீங்கன்னா அவனுடைய கம்யூனிகேஷன் வைஸாக ப்ரீவியஸ் ஸ்கூலில் அவன் படித்தான். ஸோ ஸ்கூல் நான் கம்பேர் பண்ணல. ப்ரீவியஸ் ஸ்கூலில் படிக்கிறப்ப கொஞ்சம் கம்யூனிகேஷன் வைஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தான். இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸோடைய டீச்சர்ஸ் ஈவன் எங்ககிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களுமே கம்பல்சரி பேசணுன்ற ஒரு கம்பல்ஷனில் வந்துட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவங்க எப்படி பேசுவாங்கன்றதை நான் கெஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த அப்டேட்ஸு, ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க என்னென்னு, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜஸ் எல்லாமே நான் படிப்பேன் நான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது ஸ்டடீஸ்க்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேர் எடுக்கிறாங்க இந்த ஸ்கூலில். அது வந்து நான் கண்டிப்பாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டூடெண்ட் இப்போ கூட பையனோட எஜுகேஷன்லாம் பார்த்தேன், அவன் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ அப்படின்னா அவங்க ஸ்டடீஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்டூடெண்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விட்றாங்க. ஸ்பீக் அவுட் பண்ணுறது, அவன் பேசணும், கற்றுக்கணும். ஸோ சின்ன ஒரு விஷயம் கூட ஹோம்ஒர்க், இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஹோம்ஒர்க் வைஸாக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே நீங்கள் மொபைலில் நீங்கள் எடுத்து சொல்லிக் கொடுக்காதீங்க, டியூஷன்ஸ் அனுப்பாதீங்கன்ற விஷயம் ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுத்தோட சரி, பசங்க எப்படி படிக்கிறாங்க, எங்கள் டியூஷனு, அவங்க ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். எந்த ஒரு ஹோம்ஒர்க் வந்தாலும் ஸ்டூடெண்ட் தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் டைரியில் வந்து நோட் பண்ணி அமைச்சிருங்க அப்படின்ட்டாங்க. இன்னமும் நாங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ மொபைலில் பார்த்து படிக்கிறது, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சார். ரொம்ப நல்ல விஷயம் உண்மையிலே அது. ஏன்னா நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கும்போது ஏதாவது தெரியலன்னா மொபைலில் போய் படிக்கிறது, சோஷியல் மீடியா போகுது. ஸோ அந்த விஷயத்த வந்து ரொம்ப அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மெசேஜும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களுமே அதை வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்து படிக்கிறது. ஸோ இப்படிலாம் இல்லை, என்ன ஹோம்ஒர்க்னாலும் படிக்கிறது. சப்போஸ் தெரியலனாலும் டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டைரியில் என்ன தெரியல எழுதிருங்க, நான் நெக்ஸ்ட் டே அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கைட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுற விஷயம். அது எத்தனை ஸ்கூலில் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே ஓகே தான். இப்போ ஒன்றும் டீச்சர்ஸோடைய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தோம். டீச்சர்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸு, பசங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்தோமா, அவங்க மார்க்கை பார்த்தோமா, போனோமா அப்படி இல்லை. ஸோ எடுத்தோடனே ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்பீச் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேசுனதுக்கப்புறம் இப்படி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நல்லா போகுது. கம்யூனிகேஷன் வைஸாக பசங்க இப்போ வந்து என் பையனுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்பீக் அவுட்லாம் நல்லா பண்ணுறோம். ஸோ ரைட்டோ தப்போ அந்த பசங்களை அந்த லெவலுக்கு அவங்க கொண்டு வராங்க, அதான் மெயின். அதனால் ஓவராலாக ஒன்றும் தப்பு சொல்கிறது ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது. இன்னது நல்லா இம்ப்ரூவ் ஆகி போன்றதை நான் நம்பிக்கையோடு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.